கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் நானும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் சும்மா தான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ்லாம் சேர்த்து நமக்கு வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் அனுப்பிவிட்டுருந்தாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலத்தி உள்ளது என்ன இருக்குது எல்லாமே நீட் பண்ணி எடுத்து இந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் 4 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா கலத்திட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அழகான போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 230 வால்ட்ல இருந்து 12 வால்ட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ், அதாவது 12 வால்ட் 25 ஆம்ஸ் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ரேடியோலாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ரேடியோக்குலாம் வால்டேஜ் இன்புட் கொடுக்கறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 12 வால்ட்டில் படிக்கக்கூடிய எந்த ஒரு ரேடியோக்குமே இந்த ஒரு எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்லலை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் என்கிட்ட வந்து இல்லை. அப்போனா நம்மகிட்ட ஒரு 12 வால்ட் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்படின்னா நம்ம ஒரு 12 வால்ட் ரேடியோக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் நானுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டை சுற்றி 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கலத்தி போர்டை தனியாக கலத்தி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஆனால் ஒயரை மட்டும் கலத்தலாம், இனி தான் கலத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயோடெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து கை வால்டேஜ் வந்துன்னா டயோடு தான் அடி வாங்கும். ஸோ எந்த டயோடுமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கலை. சூப்பராக பக்காவாக இருக்குது. வேல்யூலாம் கரெக்டாக தான் காணிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயோடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி வந்துட்டு ஒயர் எல்லாத்தையும் தனியாக வந்து கலத்திட்டு க்ளீன் பண்ண கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருந்த எல்லா ஒயரையும் பார்த்தீங்கன்னா டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்து விட்டாச்சு. ஸோ ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா இப்போ போர்டில் வந்து கனெக்டிங்கில் இல்லை. எல்லா ஒயரையும் பார்த்தீங்கன்னா கலத்தியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மணி நேரத்தில் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன ப்ரோ அப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றி கழிட்டு வந்தேன். உடனே நீங்கள் எல்லாரும் ப்ரோ நீ என்ன திருந்தலையா மீண்டுமா அப்படின்னு கேட்டுதாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஐபி கிளீனர் இல்லை. அதான் என்ன செஞ்சேன் தெரியுமா, நல்லா தண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 ஷாம்பு வாங்கி நல்லா போட்டு தேய்ச்சி கழுவி அடிக்கிற வேரில் ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்க இப்படி நல்லா புது போர்டு மாதிரி இருக்கா? இப்படி தாங்க இருக்கணும், என்ன மாதிரி தான் இருக்கணும். அப்போ தானே போர்டு டக்குன்னு போவோம். அதுக்காண்டி நான் கழுவுற மாதிரி நீங்கள் யாருமே இந்த மாதிரி போர்டோட போட்டு தண்ணி போட்டு தயவு செய்து யாரும் கழுவ வேண்டாம். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங் அப்புறம் செகண்டரி வைண்டிங் அப்படின்னு வந்து 2 காயில் வந்து சுற்றி இருப்பாங்க. பிரைமரி வைண்டிங்கில் வந்து இன்புட் வால்டேஜ் வந்து வந்துட்டு இருக்கும், ஏசியாட்டு வந்துட்டு இருக்கும். செகண்டரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 12 வால்ட் அவுட்புட்டாக ஏசியாக தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு தான் ரெக்டிஃபைர் பண்ணி கெப்பாசிட்டர்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு நமக்கு டிசியாட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிரைமரி வைண்டிங் அப்புறம் இந்த செகண்டரி வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை வந்து சுற்றி வச்சிருப்பாங்க தனித்தனியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கம்பிக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கோடிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை தேய்ச்சி விட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ண முடியும். அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்க டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா நமக்கு அந்த கம்பிக்கு மேலே உள்ள இன்சுலேட்லாம் போயிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் அடிச்சிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேஃபாக பண்ணுறது நல்லது. நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா காய வச்சுட்டு எப்படியும் 1 மணி நேரம் நல்லா உச்சி வேரில் காய வச்சோன்னே எல்லாமே காஞ்சிட்டு நல்லா காற்றும் அடிச்சிச்சா காஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யாருமே கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருளை தண்ணி வச்சு கழுவாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் என்ன மாட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 230 வால்டேஜ் இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த அடாப்டர் பின்னு தான் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்டர் எல்லாமே நல்லா டைட்டாக மாட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட்டையும் நல்லா கழுவி எடுத்து காய வச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து கேபினெட்டும் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த போர்டை நம்ம இனி ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒயர்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம ஆன் பண்ணணும். என்ன ப்ரோ பவர் சப்ளை இன்புட் கொடுத்தா ஆன் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெர்மினல் தெரியுதா, நான் கை வச்சு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ அந்த 2 டெர்மினலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் தான் இந்த போர்டை வந்து ஆன் ஆகும். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஐசி கொடுத்துருக்காங்களா, ஒரு பெரிய ஐசி. அந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு முன்னாடி ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து அனுப்பும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங் பண்ணி விடும். ஸோ அதுக்கு பிறகு தான் நமக்கு அவுட்புட்டில் 12 வால்ட் 5 வால்ட் 3 வால்ட் அப்படின்ட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை ஆன் பண்ணுறதுக்கு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜம்பர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதாவது அந்த பிசி ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதில் ஒரு சுவிட்ச் வந்து வச்சிருப்பாங்க. அதே போல தான் இதில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இந்த
2 டெர்மினலில் தான் நமக்கு வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா பட்டன் அமைக்கி விட்டோன்னா இங்கே ஸ்விட்சிங் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் ஆன் ஆகி பவர் சப்ளை வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். சப்போஸ் ப்ரோ என்கிட்ட வந்து நல்ல எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் நல்லா தான் இருக்குது, தூசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி ப்ரோ நான் வந்து வெளியே எடுத்து வச்சு ரேடியோக்கெலாம் கனெக்ட் பண்ணும்போது ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயரு அப்புறம் ஒரு சாம்பல் கலர் ஒயர் வந்து இருக்கும். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லாட்டா அந்த க்ரீன் கலர் ஒயரையும் கிரவுண்டு அதாவது கருப்பு கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணுங்க, ஆன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அழகாக நீட்டாக ஜம்பர் அடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டு அப்புறம் 5 வால்ட்டு 3 வால்ட்டு அப்படின்ட்டு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து எந்த கலர் ஒயர்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் கலத்தி வச்ச மாதிரி அப்படியே வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாக்ஸுக்கு பின்னாடி. ஆரஞ்சு கலர் வந்து 3.3 வால்ட்டு, ரெட் கலர் வந்து 5 வால்ட்டு, ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா -5 வால்ட்டு, எல்லோ கலர் வந்து 12 வால்ட்டு, ப்ளூ கலர் வந்து -12 வால்ட்டு, அப்புறம் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா காமனு, அப்புறம் க்ரீன் கலரும் அப்புறம் கிரே கலரும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பிசியை ஆன் பண்ணுறதுக்காண்டி அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஜம்பர் அடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபேனை பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்கோம். ஃபேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2 கீட் சிங் கொடுத்துருப்பாங்க. 2 கீட் சிங்கையும் கூல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்துட்டு கேபினெட்டில் மாட்டியாச்சு. இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து வால்டேஜ் இன்புட் கொடுத்துடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா போர்ட்லேயே வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 2 கோல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா விட்டு கரெக்டாக வந்து சால்ட்ரிங் அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனுக்குள்ள லைனாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 220 வால்ட் வரக்கூடிய அந்த ஏசி லைனை மட்டும் தான் நம்ம வந்து இனி சால்ட்ரிங் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பேஸ்ட்லாம் வச்சு எடுத்து நீட்டாக சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரில் நீட்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டரில் சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான். கனெக்டரில் சால்ட்ரிங் பண்ணும்போது நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆயிடக்கூடாது. நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் வச்சு நீட்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டோம். ஃபேஸ் அண்ட் நியூட்ரலை வந்து கரெக்டாக பார்க்கணும், அதிலே கொடுத்துருப்பாங்க இந்த பின்லேயே. ஸோ அதை பார்த்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலாக நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த மெட்டல் பாடி இருக்குல்ல, அந்த கேபினெட்ல இருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, 3வது பின்னு சென்டர் பின்னு. அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பின் மட்டும் தான் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சால்ட்ரிங் அடிச்சிட்டோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா போர்டை கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து அந்த பின்னு செருவக்கூடிய இடத்து பதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எர்த்திங்காண்டி ஒரு லைன் எடுத்து விட்டுருப்போம். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ போடும்போது அதில் ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னோடு வச்சு நீட்டாக ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எர்த்திங் வந்து ப்ராப்பராக கிடச்சிட்டு இருக்கும். ஃபைனலி எல்லாருக்கும் முடிச்சிட்டோம். கேபினெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டேன். நீட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இனி வந்துட்டு கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கு மேலே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக டைட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். 230 வால்ட் இன்புட்டு கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாச்சு.
மல்டிமீட்டர்ல டிசி வால்டேஜ் வச்சுட்டு பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா காமன், அதனால காமன்ல வச்சுட்டு எல்லோ கலர் ஒயர்ல வைக்கும் பாருங்க 12 வால்ட் வந்துட்டு இருக்கு. அடுத்து பாருங்க ரெட் கலர் ஒயர்ல வைக்கும் 5 வால்ட் கரெக்டா வந்துட்டு இருக்கு. அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயர்ல வைக்கும் 3.3 வால்ட் கரெக்டா வந்துட்டு இருக்கு. ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் பக்காவா இருக்காது. இனி பாத்தீங்கன்னா இதை வந்து ரேடியோக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மள மாதிரி யாராவது ரீஸ்டோரேஷன் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.